மாட்டுக்கறிய வச்சு நம்ம நாட்ல மிகப்பெரிய அரசியல் நடந்துட்டு இருக்குது. கொள்ளை அடிக்கிறானுங்க. இந்த மாட்டு பேர வச்சு. இப்ப பாருங்க, இப்ப சவுதி அரேபியாவுல எந்த கடையில நீங்க போய் பீஃப் கேட்டாலும் உடனே எடுத்து குடுப்பான். எங்கேருந்து வந்ததுங்க இந்தியன் பீஃப்ன்னு கேட்டீங்கன்னா, எடுத்து குடுப்பான். வந்தது எங்க? கவனிச்சு பாருங்க. உத்தரப்பிரதேஷ், இந்தியா. ஃப்ரெஷ் அ அ ஃப்ரோசன் போன்லெஸ் பஃபலோ. ஓகே. அதில பாபி வீல்ன்னு எழுதியிருக்கிறான். இதோட அட்ரஸு கரெக்ட்டா அதில எல்லாமே இருக்குது பாருங்க. டெல்லி. இதோட ஆஃபீஸ் வந்து டெல்லி. இங்கேருந்து நம்ம சவுதி அரேபியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றானுங்க. அப்போ கம்பெனி பேர் 5 ஸ்டாரு. நல்லா பார்த்து வச்சுங்க. பாபி வீல் போட்டு வச்சிருக்கிறான். அங்கே வந்து நம்ம உத்தரப்பிரதேசத்தில வந்து ஹலால்னு அதாவது போர்டே போடக்கூடாது. ஹலால்ங்கிற போர்டே இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது யோகி ஆதித்யநாத்தோட கட்டளை. ஆனா, இங்க என்ன பண்றாங்க? அரபியில எல்லாம் எழுதி, ஹலால்னு முத்திரை குத்தி, இங்க அனுப்புறான். ஏன்டா? காசு. அங்கே வந்து அவனுக்கு யாரும் கமிஷன் குடுக்கறதில்ல. இப்ப பெரும் பெரும் பண முதலாளிகள் அவன்லாம் என்ன பண்ணுவான்? அங்க பாருங்க. லஹம் அல் ஜாமூஸ் மஜ்மத் பிதுன் அதம். ஃப்ரெஷ் ஃப்ரோசன் போன்லெஸ் பஃபலோ மீட். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு தரோம். அதுவும் எலும்பு இல்லாம நீங்க ரொம்ப ஈஸியா சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். அப்படிங்கிறது மாரி போட்டு அனுப்புறான். இந்தியாவிலேருந்து. ஆனா, இங்க ஏழை தலித்தோ, ஒரு முஸ்லீமோ விலை குறைச்சலா கிடைக்குது. இதில புரதம் இருக்குது. நம்ம உடம்புக்கு நல்லதாச்சே. ஏன்னா உழைப்பாளிகள் அவங்கலாம். அதனால நம்ம வந்து பீஃப் சாப்பிட்றோம்டாக்க, உடனே அவன புடிச்சு அடிக்கிறதும், அவன கொலை பண்றதும் எல்லாம் பண்றானுங்க. நீங்க கவனிச்சீங்களா? ஹலால் முத்திரை குத்தி அங்கேருந்து அனுப்புறானுங்க. அதாவது பெரும் பெரும் பணக்காரர்கள், பெரிய கம்பெனிகள்லாம் வந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தில ஒரு குறிப்பிட்ட தொகைய பிஜேபிக்கு குடுத்துடுறானுங்க. அதனால அதெல்லாம் ஓகே. உள்நாட்டுக்காரன் சாப்பிடக்கூடாது. வெளிநாட்டில நீ எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்க. என் கோமாதாவ நீ எப்படி வேணாலும் நீ ச ச ப பண்ணிக்க. எது வேணாலும் செஞ்சுக்க. ஆனா, உள்ளூர்காரன் சாப்பிடக்கூடாது. இது எந்த வகை நியாயம் இது? கோமாதான்னா உனக்கு தான் அது கோமாதா. ஒரு தலித்துக்கோ, ஒரு இஸ்லாமியனுக்கோ, ஒரு கிறிஸ்துவனுக்கோ அது வந்து கோமாதா கிடையாது. அப்போ வந்து இத வந்து ஒரு அரசியல் பண்ணி, இதன் மூலம் காசு அடிச்சு, அப்பாவி தலித்துகளையும், முஸ்லீம்களையும் கொல்கிறார்களே! இதெல்லாம் வந்து ஹிந்துக்கள் தான் கேட்கணும். நாம கேட்டா மத சாயம் பூசுவாங்க. இந்துக்கள் கேட்டா தான் அதுக்கு ஒரு வழி பிறக்கும்.